நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, கடந்த 2 நாட்களாக கல்லூரி பேராசிரியர்கள் கேட்கக்கூடிய அதிகமான கேள்வி என்ன அப்படின்னாக்க, காலேஜ் டிஆர்பியினுடைய சிலபஸ் மாறுகிறதா அப்படின்ற கேள்வி தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அவர்களுக்கு நான் நிறைய முறை சொல்லிட்டேன், இன்னும் ஜிஓ மாறலை, இன்னும் ஜிஓ மாறி வரலை. 1146 பணியிடங்கள் 4000 பணியிடங்களில் இருந்து கழித்து அதற்கு பின்னாடி தான் அவங்க ஜிஓ வெளியிடுவாங்க. அந்த ஜிஓ வெளியிட்டதற்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாற்றம்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல் நம்மளுடைய மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து சார் கட்டுரையை தூக்கிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே அவரவர்களுடைய யூகம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இது அவரவர்களுடைய யூகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்டுரையை எடுக்கணும்னு உள் மனசுக்குள்ளே இருக்குது. அதை வந்து டிஆர்பி சொன்னதாக இவங்களே வந்து கூட்டி மதித்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நறுமலர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் தேவையில்லாததை வந்து பெரும்பாலும் வந்து சொல்ல மாட்டேன். அது கூட்டியோ குறைத்தோ சொல்லவும் மாட்டேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால் தெளிவாக நான் இதில் சொல்லிடுறேன். கடந்த 2 நாட்களாக கூகுளில் ஒரு சில செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியினுடைய இந்த பாடத்திட்டத்தில் சில மாற்றங்கள் வந்திருப்பது போல அந்த செய்தி இருக்கு. அந்த செய்தி என்னன்னு சொல்றதா இந்த வீடியோவினுடைய நோக்கம். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் 4000 பணியிடங்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. இது ஒரு செய்தி. இந்த 4000 பணியிடங்களில் கௌரவ விரிவுரையாளர் பெருமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1146 பணியிடங்களை வந்து ஒதுக்கியிருந்தாங்க. சரி, இப்போ அரசு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செய்தித்தாளில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு அமைச்சர் பேசுனதையும் பார்த்துருப்பீங்க. 2708 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1146 வந்து 4000ல் 1146 பணியிடங்களை நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா, கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2854 பணியிடங்கள் வரணும். ஆனால் இதில் எவ்வளோன்னா ஏறத்தாழ வந்து ஒரு 145 பணியிடங்களுக்கு மேலே வந்து குறையுது. அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, அதை கூட விடுங்க. இது ஒரு மாற்றம். 2வது மாற்றம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரியான ஒரு மெத்தட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழில் இருந்து, அதாவது பள்ளிக்கூட பாடநூல்களில் இருந்து ஒரு 25 கேள்விகள் வரும். சரிங்களா? காலையில் நடக்கக்கூடிய தேர்வு. அப்போ காலையில் நடக்கக்கூடிய தேர்வில் 2 தேர்வு நடக்கும், மத்தியானம் 2 தேர்வு நடக்கும். காலையில் நடக்கக்கூடிய முதல் தேர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கொஷின் வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்லேருந்து வரும். மீதம் இருக்கக்கூடிய 25 கேள்விகள் எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து 1 மார்க் வரும் அப்படின்னு 50 மார்க் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பழைய முறை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை வந்து நேர்மாறாக வேற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் வந்து 30 வினாக்கள் இருக்கும், 50 மதிப்பெண்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதில் நீங்கள் 40% மதிப்பெண் கட்டாயம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பகுதி 2ல் 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு பின்னாடி மத்தியானம் நடக்கக்கூடிய 2 தேர்வில் 50-50 அப்படின்னு சொல்லிட்டு விரிவான விடைகள் எழுதப்படும் அப்படின்றத இந்த புது செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தைய இதில் வந்து நம்ம பழைய அட்டவணையின் படி என்ன சார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, காலையில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வி அப்படின்றது என்ன சார் அப்படின்னாக்க, 25 அப்படின்றது வந்து எதிலிருந்து, நம்மளுடைய பள்ளிக்கூட பாடநூலில் இருந்தும், 25 மார்க் அப்படின்றது நம்மளுடைய ஜிகே, அதாவது எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ். இது ஒரு பேப்பர். அதே காலையில் 2வது செஷன் என்ன சார் அப்படின்னாக்க, மேஜர் பேப்பர். அவங்களுடைய மேஜர் பேப்பர் அதில் வந்து 8 கொஷின் கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு. அதில் வந்து நீங்கள் 5 கொஷின் எழுதுனா போதும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுப்பாங்க, கட்டுரை வடிவில் கொடுப்பாங்க. அதுக்கு 50 மார்க்கு. இதுதான் காலையில் நடக்கக்கூடிய டைம். இதுக்கு மொத்த டைம் டியூரேஷன் என்ன சார் அப்படின்னா 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸில் இதை வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? மொத்தமாக 5 ஹவர்ஸ் கணக்கு. காலையில் 3 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து இதில் வந்து 1 ஹவரில் வந்து 50 கொஷினும், 1 ஹவரில் 50 கொஷினும், 2 ஹவர்ஸில் இந்த 5-10 மார்க்கும் எழுதணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன். சரிங்களா? 60-60 120 நிமிஷம் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். இந்த 10 மார்க் கேள்வி எழுதுறதுக்கு 120 நிமிஷம் கொடுக்குறோம். 60 நிமிஷம் அப்படின்றது 50 கேள்விகளுக்கு கொடுக்குறோம். இது சரியாக போச்சு. காலையில் 3 மணி நேரம் அப்படின்றது சரியாக போச்சு. இது பழைய முறை. அதே மாதிரி மத்தியானம் என்ன சார்னா, நம்மளுடைய மேஜரில் இருந்து 50 1 மார்க் கேட்கும். அதே இது வந்து
உங்களுக்கு 1 ஹவரில் கேட்பான். அடுத்த 2வது செஷன் வந்து 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து 8 கொஷின் கொடுத்து 5 கொஷின் 10 மார்க் கேட்பான். அதுவும் நம்மளுடைய மேஜர். சரிங்களா? அப்போ இதுதான் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த இது. அதே மாதிரி ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்தியானம் நடக்கக்கூடிய 2மே கட்டுரை அடிப்படையில் நடக்கும். காலையில் நடக்கிறது வந்து உங்களுக்கு 100 கொஷின் கொடுத்து 150 மார்க் ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வராங்களா அப்படின்னு ஒரு யூகத்தை வருது. அதே மாதிரி கொஷின் மாடலில் அதாவது அமைப்பு, வினாத்தாளினுடைய அமைப்பில் ஏதோ சில மாற்றங்களை கொண்டு வர மாதிரி தெரியுது. அது என்னன்றது கால்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அதனால் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால் இன்னும் 1 வார காலம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால்பர் அப்படின்றது விட போகிறாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஒன்று, ஆனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து படிக்கிறத நிறுத்தாதீங்க. கடந்த 3 ஆண்டுகளாக நான் இதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம நறுமலர் தீபத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் நடக்கத்தான் போகுது. அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்ததாக இதில் என்ன சார் இன்னொரு மாற்றம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் காலேஜ் டிஆர்பி கொடுத்த அந்த 2024 அறிவிப்பில் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா, மொத்தமாக 30 மார்க் நேர்முக தேர்வு அப்படின்னு கொடுத்துருந்தான். சரிங்களா? அந்த 30 மார்க்கு ஒரு கால்குலேஷன் வந்து வச்சுருந்தாங்க. என்ன கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கு. சரி, நான் அதை எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கண்டென்ட்டுக்கு இத்தனை மார்க்கு, அதுக்கு கரெக்டாக சொல்கிறேன். கண்டென்ட்டுக்கு இத்தனை மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜுக்கு ஒரு 6 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கை கொடுத்து உங்களை என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னாக்க, அவன் ஒரு ஃபார்முலா வச்சுருந்தான். மொத்தம் 30 மார்க் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வச்சுருந்தான். அது எந்தெந்த அடிப்படையிலன்னா அதை கரெக்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். கண்டென்ட்டுக்கு 9 மார்க்கு, டெலிவரிக்கு 9 மார்க்கு, லாங்குவேஜுக்கு ஒரு 6 மார்க்கு, பர்சனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 6 மார்க், ஆக மொத்தம் 30 மார்க் அப்படின்னு சொல்லி தான் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வச்சுருந்தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 மார்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் 15 மார்க்கு நேர்முக தேர்வுக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கான். சரிங்களா? இதுதான் இப்போ புதிய அறிவிப்பு வெளியாவதற்கு இருக்கக்கூடிய பழைய விஷயத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால் ஒருவேளை மாறுச்சுன்னா, ஒருவேளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒருவேளை மாற்றம் இருந்தது அப்படின்னா இந்தந்த மாற்றங்கள் தான் இருக்கும். அந்த 30 மார்க் அப்படின்றது 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 15 மார்க் அப்படின்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும், கௌரவ விரிவுரையாளர் பெருமக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அடுத்து 15 மார்க் அப்படின்றது அதை வந்து இதுக்கு வச்சுக்குவாங்க, நேர்முக தேர்வுக்கு வச்சுக்குவாங்க. அதை வேணால் ஏதாவது ஒரு வகையில் பிரிப்பாங்க, அதை அந்த அறிவிப்பில் வெளியிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க போல தெரியுது. இது ஒரு கூகுள் செய்தி தான் அப்படின்னாலும் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த செய்தி இல்லை. அது கடைசியாக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இது குறித்து டிஆர்பி அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது, அப்படி தான் அந்த நியூஸில் இருக்குது. சரிங்களா? இது குறித்து டிஆர்பி அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் 4000 பேர் நியமனம் செய்வதற்கு அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் உயர்கல்வித்துறை தற்போது 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என அரசாணை வெளியிட்டுள்ளது. அப்போ அரசாணை வெளியிட்டிருக்காங்க போல தெரியுது. இது ஒன்று ஊர்ஜிதமாயிடுச்சு. அதன்படி அதான் அன்னைக்கு மினிஸ்டர் பேசிட்டாரு. அதன்படி ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு இடஒதுக்கீடு பெறப்பட்ட பிறகு இப்போ வந்து இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2708 பணியிடங்களை இன்னும் இடஒதுக்கீடு அடிப்படையில் பிரிக்கலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிறகு போட்டி எழுத்து தேர்வு நடைமுறைவதற்கான தேதி, விண்ணப்பிக்கும் தேதி போன்றவைகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்க சார், அதில் வந்து நேரடி முறைன்னு இருக்குது. நேரடி முறைன்னா அப்படின்னா வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்களா, பழைய முறைப்படி தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அதுக்கு நானும் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த நேரடி முறை அப்படின்றது நீங்கள் பிஜிடிஆர்பியினுடைய அறிவிப்புலையும் போய் பாருங்கள், நேரடி முறைன்னு தான் இருக்கும். காலேஜ் டிஆர்பியினுடைய அறிவிப்புலையும் போய் பாருங்கள், நேரடி முறைன்னு தான் இருக்கும். அந்த நேரடி முறை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போவும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் அந்த நேரடி முறை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடாமல் இதில் வந்து போட்டி எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான தேதி, விண்ணப்பம் பின்னாடி வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். என்ன தெளிவு அப்படின்னா, தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இப்போ ஜிகேன்னு கொடுத்துருக்கான். அந்த ஜிகே
ஜிகே வந்து எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸில் வரப்போதா அல்லது ஜிகேவே வரப்போதா அப்படின்றது தான் இங்கே பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு குழப்பம் என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் 6 மந்த்துக்கு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இப்போ 10வது மாதத்தில் இருக்கும். அப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதையும் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஜிகேனா அதுக்கு அவன் கண்டிப்பாக ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க. பிஜிடிஆர்பிக்கு எப்படி ஜிகேன்னு ஒரு சிலபஸ் கொடுத்தானோ அதே மாதிரி புதுசாக ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க. அப்போ புதுசாக ஒரு சிலபஸ் கொடுத்தானா கண்டிப்பாக உங்களுக்கு 90 நாள் கிடைக்கும். 90 நாள் கிடைச்சின்னா நிறைய பேர் சார் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் வித்து கொஷின் பேங்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். 55 தேர்வுன்னு சொல்லிட்டு மொத்தம் 14 பாடங்களுக்கு காலேஜ் டிஆர்பியில் 14 பாடங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வித் கொஷின் பேங்கோட சொல்லியிருக்கேன். ஆனால் கிளாஸ் எப்போன்னு கேட்குறாங்க. கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாளாவது இருந்தால் தான் இதை வந்து ஓரளவுக்காவது அவசரமாக நடத்தி முடிக்க முடியும். சரிங்களா? வெறும் 30 நாளில் 40 நாளில் அப்படின்னா கண்டிப்பாக நடத்தி முடிக்க முடியாது. கல்லூரி பேராசிரியருக்குரிய பாடத்திட்டம் அப்படின்றது அது ஒரு பெரிய கடல். அந்த கடலை நம்ம ஒரு 30 நாளில் நீந்தி கடந்துட முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அது சும்மா ஏதோ ஒரு போட்டிக்காகவோ அல்லது ஏதோ ஒரு வியாபாரத்துக்காகவோ வேண்டுமானால் அப்படி வந்து பண்ணலாம். அதுலேயும் சாத்தியம் இல்லை. ஒரு கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நாள் முழுவதும் பேசலாம் சார், தினமும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா அது வேணா சாத்தியம். ஒரு 90 நாள் ஒரு 70 நாள் கிடைக்குது அப்படின்னா 70 நாளும் தினமும் உட்கார வச்சுக்கிட்டு பாடம் நடத்தணும் அப்படின்னா பண்ணலாம். அதற்கு நம்ம ஆசிரியர்கள் அதற்கு ஒத்து வருவாங்களா அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகேல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு அப்படின்றத ஒன்று கொண்டு வரான் போல, அது ஒன்று இருக்குது. அதில் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, சார் அதுக்கு எதுக்கு படிக்கிறதுன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சிறப்பு தமிழ் படிங்க. 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் சிறப்பு தமிழ் படிங்க. அதையும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். சரிங்களா? சரி. அதே மாதிரி வந்து எத்தனை பணியிடங்கள் இடையில வந்து இந்த காணாமல் போன அந்த 100 பணியிடங்கள் ஏன் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. 1146 ஓகே. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்திருக்கணும், 2854 பணியிடங்கள் தானே வந்திருக்கணும். ஆனால் 2708 பணியிடங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 145 பணியிடங்கள் என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்குமே ஒரு வாரத்தில் விடை வந்துவிடும். எனவே பாடத்திட்டம் மாறுமா அப்படின்னு கேட்ட உங்கள் எல்லோருக்கும் மேக்சிமம் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ அது எல்லாத்துக்குமான பதில் இது இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே ஒரு இதில் ஏதாவது கேளுங்க. அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கிற போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நறுமலர் அகாடமியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.